பாஜக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் காரணம் என நினைக்கிறார் விஜய். ஆனால் அவர் மீது கோபத்திலும் இருக்கிறார். தென் மாவட்ட கிராமத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட திட்டமிட்டு இருந்த விஜய் ஜனநாயகன் பிரச்னை சிபிஐ விசாரணை போன்ற அழுத்தங்களால் அதை கேன்சல் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளையும் தவிர்த்து வருவதாக சொல்கிறாங்க. திமுகவை போல தமிழக வெற்றி கழக சார்பிலும் ஒவ்வொரு வருடமும் சமத்துவ பொங்கல் கொண்டாட விஜய் முடிவு எடுத்திருக்காரு. இந்த பொங்கலுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிராமம் சென்று பொங்கல் கொண்டாட தீர்மானித்த விஜய் அதற்கான ஏற்பாடுகளை பார்க்க சொல்லி இருக்கிறார். ஆனால் ஜனநாயகனுக்கு சென்சார் சிக்கல், சிபிஐ விசாரணை போன்ற காரணங்களால் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை கேன்சல் செய்தும் இருக்காரு. பனையூரில் திட்டமிடப்பட்டிருந்த முக்கிய சில கட்சி நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்ய சொல்லியிருக்காரு. தேர்தல் ஏற்பாடுகள், அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டணி பற்றிய முடிவுகள் என ஆலோசிக்க விஜயிடம் அப்பாயின்மெண்ட் கேட்ட மூத்த நிர்வாகிகளையும் சந்திக்க மறுத்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் தயாரிப்பு குழு மட்டும் அறிவித்துவிட்டு சைலண்ட் ஆகியும் இருக்காரு விஜய். சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்தில் திங்கட்கிழமை டெல்லிக்கு போக இருக்கிறார் விஜய். அங்கே என்ன சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தனக்கு நெருக்கமான சில வழக்கறிஞர்களிடம் ஆலோசனையும் செய்து வராரு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது விஜய் கடும் வேதனையில் இருப்பதாக அக்கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. கரூர் விவகாரத்தில் முதலில் திமுக அரசு எஸ்ஐடி அமைத்தது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை கோரப்பட்டது. உச்சநீதிமன்றம் அனுமதித்தால் சிபிஐ விசாரணை தொடங்கியது. சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது? டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றோர் பல நாடுகள் கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க. பிரசார பேருந்து சிசிடிவி வீடியோக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை இப்போது விஜயை நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தான் முதலில் சிபிஐ விசாரணையை கோரியிருக்காரு. அப்போது விஜய் ஆதவ் அர்ஜுனாவிடம், நாம் எஸ்ஐடி விசாரணையை சமாளிப்போம், சிபிஐ விசாரணை வேண்டாம், அதன் மூலம் பாஜக அரசு நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும், எதிர்காலத்தில் சிக்கல்கள் உண்டாகும் என எவ்வளவோ எடுத்து கூறியிருக்காரு. ஆனால் விஜய் பேச்சை கேட்காமல் ஆதவ் அர்ஜுனா விடாப்பிடியாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றம் சென்றிருக்காரு. ஆனால் விஜய் நினைத்தது போலவே அது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திரும்பியது போல் தோன்றுகிறது. சிபிஐ கேள்விகள் கடுமையாக இருந்தால் ஆதவ் அர்ஜுனாவே ஆடிப்போனார். சிபிஐ விசாரணையின் போது விஜயின் டிரைவர் உளறிய போது ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு விளக்கம் அளித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் இப்போது சிபிஐக்கு ஜனவரி 12, 2026 அன்று டெல்லி ஆஜராக சம்மன் பெற்றிருக்காரு. பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. பேருந்தை கரூரில் ஓட்டிய டிரைவரையே ஓட்டச் சொல்லி இன்ச்சாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனையால் சிபிஐ விசாரணை கோரியது தவறு என நினைக்கிறார் விஜய். இதை வைத்து இப்போது பாஜக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியதற்கு ஆதவ் அர்ஜுனா தான் காரணம் என நினைக்கிறார் விஜய். அதனால் விஜய் அவர் மீது கோபத்தில் இருக்கிறார். கூடுதலாக ஜனநாயகன் பட வெளியீடு தாமதமாகி வரும் நிலையில் இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கூறி ஆதவ் அர்ஜுனாவிடம் நேரடியாக கடிந்து கொண்டார் விஜய். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆதவ் மீது பயங்கர விரக்தியில் இருக்கிறார் என்கிறார்கள் பனையூர் வட்டாரத்தினர். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.